தாவேக்கா தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள்கிட்ட தான் டைரக்டாக பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் பேரே நான் தெளிவாக சொல்லிட்டேன். நமக்குள்ள நம்ம இந்த வீடியோவில் பேசிக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய எதிர்காலம் திருச்சியில் ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. நம்ம இப்படி தான் இனிமேல் பயணிக்க போகிறோம். இதான் நம்ம ஆங்கிள், இதுதான் விஷயம், இப்படி தான் போக போகிறோம், இங்கே திரும்புவோம், இங்கே உட்காருவோம், இங்கே எந்திரிப்போம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லிட்டார். இல்லையே, அப்படி எதுவும் சொல்லலையே. 19 நிமிஷம் நானும் பார்த்தேன் பேச்சை. அப்பெல்லாம் அவர் எதுவும் சொல்ல மாதிரி தெரியலையே. ஸ்டாலினை போட்டு பேசினாப்புல பயங்கரமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமையா கலாச்சாப்புல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் அதெல்லாம் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப சுருக்கமாக தலைவரோட பேச்சை பார்த்தா நமக்கு இருக்கு. இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து அவருடைய அணுகுமுறைகள் அத்தனையுமே இருக்கும். அதனால தான் சொல்றேன், திருச்சியில் நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப தெளிவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இனிமே முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு தாவேக்கா தொண்டர்களா நம்ம இதைத்தான் எதிர்பார்க்க முடியும், இதைத்தான் செய்ய போறார், இதைத்தான் பண்ண போறார். அதை பத்தி தெளிவானமா இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆட்சிக்கு வந்தோன்னே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பேச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பேச்சாக இருந்தால் அந்த பேச்சு இந்த திருச்சியில் பேசப்பட்ட பேச்சாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சட்டசபையில் பேசுகிற பேச்சுக்கு பதில் கொடுத்தாரு, அது சட்டசபையோட முடிஞ்சு போச்சு. வெளியே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பேச்சை கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக இந்த பேச்சாக தான் இருக்கலாம். இந்த பேச்சை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச போகிறாங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்க போறாரு. எப்போ வெளியே பேசுவார்னா, வேலிடான கொஸ்டினை கேட்கணும்னா வெளியே வருவார், இல்லை வேலிடான கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா வெளியே வருவார். இல்லனாட்டி அவர் வெளியவே வரமாட்டார் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. தன்னுடைய பணியில மட்டும் கவனம் செலுத்துவார். எனக்கு புரியலப்பா அப்படின்னா, வேலிடான 2 கொஸ்டின் கேட்டார். ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? 6 மாசம் அமைதியா இருப்பேன் தானே சொன்னீங்க, 6 நாள்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்ல போனா அரை மணி நேரத்துல இருந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. 6 மாசங்கிற அந்த நீங்க சொன்ன அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா கேட்டாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அந்த டயத்தை கொடுக்காம தொடர்ச்சியா கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன கதை இது அப்படிங்கிற ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்டாரு. நிறைய பேர் இந்த கொஸ்டினா ஆமாப்பா கரெக்டா கேட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுதா? ஏன்னா அந்த கேள்வியை கேட்க தான் வெளியே வந்தார். ரெண்டாவது மிக முக்கியமானது, நீங்க என்னை நசநசனதான் திட்டிக்கிட்டே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க திட்ட தான் அது எனக்கு எனர்ஜி. நான் என்னோட வேலையை பார்க்கிறேன், என்னை நீங்க திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் உங்களை பார்த்துப்பாங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு சொல்லி 6 மாசம் அவகாசம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை சரியா செயல்படுத்தாத இந்த எதிர்க்கட்சிகளை நோக்கி வேலிடான ஒரு கொஸ்டினையும், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் உங்களை கவனிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்திருக்கார். ரெண்டாவது மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு கேள்வி ரொம்ப தெளிவாக எழுப்பப்படும் போது, இல்லங்க இப்பதான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், இந்த போதை கலாச்சாரம் தான் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பிரதானமான காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், ஏன்னா அதற்கான அதிகாரிகளை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற வேலிடான பதில சொன்னாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா எதுக்கியா பொய் சொல்லி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு. 100 யூனிட் மின்சாரத்தை நீங்க கொடுத்தீங்களா? யாரு கொடுத்தா? ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததை உங்க கணக்குல எழுதுறீங்களே, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி அந்த 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிற விஷயத்துல திமுக பொய் சொல்லும் போது அது பொய் அப்படிங்கறத அம்பலப்படுத்தினாங்க. ஏன்னா யாருமே இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. ஆமா, திமுக ஆட்சியில தொடருதுன்னு சொல்லி நம்ம அத்தனை பேருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த 100 யூனிட் அப்படிங்கறத யாரு கொடுத்தாங்கன்னா, அம்மா தான் கொடுத்தாங்கிறத திமுக காரனுக்கே சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கு. வெளியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், விவசாயிகளுக்கு ஒரு நாகரிகமான பதிலை கொடுக்கணும். ஏன்னா ஆட்சிக்கு வந்தாச்சு, நம்ம தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தோம், பயிர்க்கடனை முழுமையாக ரத்து பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ரிசர்வ் பேங்கோட விதி அடிப்படையில் இப்போ அதிமுக ஆட்சியில் 12,000 கோடி பயிர்க்கடனை ரத்து பண்ணாங்கன்னா, இப்போ 45 நாளுக்குள்ள 12,000 கோடியை ரிசர்வ் பேங்க்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்காது. கூட்டுறவு வங்கிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயே 5 வருஷமா பிரிச்சு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் 11ஆம் மாசமே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க 45 நாளுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா தள்ளுபடி பண்ணீங்க, 45 to 60 நாளுக்குள்ள அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விதி அடிப்படையில் என்னால இப்ப இதை பண்ண முடிஞ்சிருக்கு, என்னைய நம்புங்க, நான் சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி இப்ப விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதற்கு நாகரிகமான பதில கொடுத்திருக்காங்க. சோ கேள்வியும் கேட்பார், பதிலும் கொடுப்பார். எப்ப எந்த கேள்வி கேட்கணும்னு அவருக்கு தோணுதோ, வெளியே இந்த கேள்வியை நல்லா கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கேள்வியை கேட்பார். எந்த கேள்விக்கு எந்த நாகரிகமான விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னு தோணுதோ அந்த கேள்வியோட நிப்பாட்டிக்க மாட்டார், அதற்கான பதிலையும் கொடுப்பார். இனிமே அது எப்ப நடத்த தேவை இருக்கோ அப்ப மட்டும்தான் இது நடக்கும், இல்லனா இது நடக்காது அப்படிங்கறதா யதார்த்தமான முதல் உண்மை. அது 1 மாசம் கழிச்சிருக்கலாம், 2 மாசம் கழிச்சிருக்கலாம், 3 மாசம் கழிச்சிருக்கலாம். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ச்சியா செய்ய போறார். ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளாரிட்டியா தன்னுடைய பேச்சு இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறதுல ஒரு தெளிவான வரையறைக்குள்ள வச்சுட்டார் அப்படிங்கிறது நான் சொல்ல வர முதல் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது, கோட்டு போட்டிருக்கேன், நான்லாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொன்னாரு. அந்த கோட்டு கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார்ல. கருப்பு அப்படிங்கறத அவர் யாரை சொல்ல வர்றாரு, எதை சொல்ல வர்றாருன்னா, பெரியார்
ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா, அடுத்து எம்ஜிஆர், அதுக்கடுத்து விஜயன் கொண்டு வரார். ஏன்னா பெரியார்ட்டேருந்து அவரோட கொள்கைகள்லாம் உள்வாங்கி அவரோட அரசியலில் வந்து நீ போகாதன்னு சொல்லும்போது முரண்பட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் தான். ஆனால் என்னோட குரு பெரியார் தான் அப்படிங்கிறதுல அண்ணா ரொம்ப தெளிவாக இருந்தார். பெரியார் அண்ணாவோட வழியிலேருந்து இந்த கலைஞர் தள்ளி போகும்போது குடும்ப ஆதிக்கத்தை நோக்கி நகரும் போது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். அந்த எம்ஜிஆர் இறந்து போன பிறகு கலைஞர் மறுபடியும் மேலே ஏறாரு, அம்மையார் வந்தாங்க, 2 பேருக்கு நடுவில் சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக எங்க போனுச்சு, யாரு என்ன எதுங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த திமுக குடும்பம் இந்த மாநில சுயாட்சிகள், மாநில உரிமைகள், மதவாத அரசியலுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற கொள்கைகள்லாம் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா அண்ணா ஊழலை ஊக்குவிக்கல, அதே நேரத்தில் பெரியார் ஊழலை ஊக்குவிக்கல, அடுத்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஊழலை ஊக்குவிக்கல. ஆனா இந்த மனுஷன் இருக்காருல்ல, இந்த கலைஞர் மாநில சுயாட்சி அது இதுன்னு கொள்கைகளை பேசினாலும் ஊழலை ஊக்குவித்தார். இந்த ஊழலை ஊக்குவித்த இந்த திமுக குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இதை நவத்தணுங்கிறதான் என்னுடைய ஐடியாலஜி. நான் ரொம்ப தெளிவா ப்ரொஜெக்ஷன் பண்றேன். பெரியார் கருப்பு கலர் சட்டையை போட்டு காமிச்சிட்டேன். மதவாதிகளுக்கு எதிரான அரசியல் இருக்கும், மத வெறிகளுக்கு எதிரான அரசியலை நான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய கொள்கை தலைவர்ல பெரியார் இருக்கார். எம்ஜிஆர் அவர்களையும் அதே நேரத்தில் அண்ணா அவர்களையும் தேர்தல் அணுகுமுறை தலைவராக ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. இப்போ 3ஆவதா அந்த இடத்துக்கு விஜய் அப்படின்னு வந்து நான் நிப்பாட்டுறேன். இவ்வளவுதான். நடுவில் இருக்கிற இந்த கலைஞர் குடும்பத்தை இந்த அரசியலை விட்டு அப்புறப்படுத்துற ஒரு வேலையை தான் நான் பார்க்க போறேன். ஏன்னா இந்த கலைஞர் குடும்பம் அந்த கொள்கைகளை சொல்லி 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 மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த குரூப்பை விரட்டணும். அதனால தான் இவங்களை எதிரியா வச்சு நான் இந்த அரசியல் அணுகுமுறையை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது 2வது. இப்போ 3வது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்துட்டாங்க, பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போறாங்க, யாரு தன்னுடைய எதிரிங்கிறத அவர் தீர்மானிக்க போறார். ஏன்னா முன்னாடி ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருந்தாரு, அவரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கோம், நமக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், திமுக எடுத்து அரசியல் பண்ணலாம், இல்லை சீமானன் எடுத்து அரசியல் பண்ணலாம். நம்ம யாரை இப்போ எதிர்க்க போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத பாஜகவை எதிர்த்து வளர விடாதீங்க. தமிழ்நாட்டில் 2% ஓட்டு இருக்கிற கட்சியை பேசி 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 பெரிய கட்சியா மாத்தாதீங்க. திமுகவை எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுத்துட்டார். ஏன் திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறேன்? ஏன்னா அந்த திமுகவோட கொள்கையும் தாவேக்காவோட கொள்கையும் ஒண்ணுதான். அணுகுமுறையில வேணா டிஃபரெண்ட் இருக்கும், ஆனா அந்த கொள்கை ரீதியா கிட்டத்தட்ட ஒன்னா தான் பயணிக்க போறாங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த கொள்கை வேறுபாடு இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற கட்சியை நான் இங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணனா மக்கள் தேவையில்லாம பாஜகவோட கொள்கைகள் அவங்க சில வேலிடான கேள்விகளை சில நேரத்தில் கேட்கிறாங்கிறத பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மத அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா மாநிலத்தை தின்றோம், அவங்களுக்கு பேசுறதுக்கு இடமே கொடுக்க கூடாது. முதல்ல அவங்க பாரியனை கத்திட்டு போட்டோம், நான் பதில் சொன்னாதானே, அவன் கேள்விக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே 2 பேருக்குமான சண்டை இருக்கும்போது மக்கள் ஒன்று இந்த பக்கம் திரும்புவாங்க, இந்த பக்கம் திரும்புவாங்க. நான் அந்த மத ரீதியான அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா அவங்கள முதல்ல விவாதத்திலே பங்கேற்க விடக்கூடாது, தனியா கத்திட்டு போ அப்படின்னு சொல்லி முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா இவங்க 2 பேர் மட்டும் தான் சண்டை போடுவாங்க. அப்பயும் பாஜக இருந்துச்சு, சண்டையில சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒன்னு இவங்க இல்ல இவங்க, ஏன்னா உள்ள அவங்க வரக்கூடாது, அவங்கள முதல்ல எதிர்க்கவே கூடாது. தேவைப்படும் போது தப்பு பண்ணும்போது சுட்டி காட்டணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சும்மா பொழுதன்னைக்கு அவங்களை உட்கார்ந்து ஏத்துக்கிட்டே இருந்தோம்னா அவன் வளரத்தான் செய்வான். இதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு திமுக காரணம் ஏன் சொல்றோம்னா தேவையில்லாம சும்மா போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு எம்பதி சிம்பதி ஒர்க் அவுட் ஆகி அந்த கட்சி வளரதான் செய்யும். மேற்குவங்கத்தில் இதான் நடந்துச்சு, மகாராஷ்டிரத்தில் இதான் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இதை பண்ணிடாதீங்க, பீகார்ல இதான் நடந்துச்சு, ஒடிசால இதான் நடந்துச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்க நடக்கக்கூடாதுன்னா அவனை முதல்ல கண்டுக்க கூடாது. அந்த பாலிடிக்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கார். ஒரே கல்ல 2 மாங்காய். திமுக கொள்கையும் தாவேகா கொள்கையும் ஒண்ணு. திமுக இருக்கிற ஒரே பிரச்சனை ஊழல் தான். அது இந்த கருணாநிதி குடும்பத்தால வந்ததுதான். அந்த குடும்பத்தை அப்புறப்படுத்துற அரசியல ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு பாஜகவை இங்க வளரக்கூடாதுங்கிற அரசியலை நான் இங்க பார்க்க போறேன். தேவைப்படும் போது மட்டுமே நான் வந்து ரொம்ப தெளிவா பாஜகவும் பாஜகவோட அணுகுமுறையும் எதிர்க்க போறேங்கிற கிளாரிட்டி எனக்கு இருக்கு. அதுக்கு நடுவுல நான் பிராமிஸ் பண்ண வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், நிர்வாக ரீதியாக மாற்றங்களை கொண்டு வரணும், மாநில சுயாட்சியும் நதிநீர் உரிமைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்றதுக்காண்டி தமிழ் தாய் வாழ்த்த கட்சி நிகழ்வுல ரொம்ப தெளிவாக பாடியிருக்கார். இது வரைக்கும் அவர் பாடினது கிடையாது இல்ல. இந்த விஜய் மாநிலத்தோட உரிமைகளை விட்டு கொடுத்துட மாட்டான். ஆளுநர் விஷயத்துல இந்த தப்பு நடந்துச்சு, நான் மேல போய் கேட்டிருக்கேன், அவங்க ஒத்துவலனா நீதிமன்றத்துக்கு கூட நம்ம போவோம். ஏன்னா எங்களுடைய மாநில உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்துட மாட்டோம். ஊழல் இல்லாத மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத மாற்றத்துக்கான ஒரு அரசியலா அண்ணா
அவர்கள் ஆசைப்பட்ட, பெரியார் அவர்கள் ஆசைப்பட்ட, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆசைப்பட்ட இந்த அரசியலை இந்த விஜய் அவர்கள் செய்ய போறாங்க. நடுவில் இருக்கிற இந்த கருணாநிதி குடும்பம் தான் பஞ்சாயத்து, அதை ஒதுக்குற அரசியல் ரொம்ப தீவிரமா நகரப்போகுது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அணுகுமுறையா இருக்க போகுது. இதுதான் பாலிடிக்ஸோட அங்கமா இருக்க போகுது. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பதில் சொல்ல போறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை கூட நாங்க பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம், சட்டசபையோட அவர் நிப்பாட்டிப்போம் அப்படிங்கிறது தான் விஜய் நான் சொல்ல வர்ற தன்னுடைய எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது, ரொம்ப ஆழமா புரியுது அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமா பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.